बस ख्याल तुम्हारा लम्हा लम्हा तड़पाए ये तड़प के रही है मिट जाए फासले ये तेरे मेरे दरमियान जो है सारे ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு புது கண்டென்ட்டோட வந்திருக்கேன். அதாவது கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு சேனலை எப்படி நடத்தணுன்றதை என்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிடுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் மூவி, அனிமே, மாங்கா இந்த மாதிரிலாம் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே புதுசாக ஒன்று தூக்கிட்டு வந்து சொல்வது தான் கேமிங்கு. இந்த கேமிங்ன்றது வந்து தனியாக சேனல் ஆரம்பிக்கலான்றது ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் தனியாக சேனல் ஆரம்பிக்கிற அளவுக்கு நான் கேமரே கிடையாது. அதாவது சொல்லப்போனால் நான் கேமில் வந்து ரொம்ப எம்மெச்சூர்டு கை. அதாவது சும்மா GTA YCT GTA San Andreas விளாண்டுட்டு இருக்கிற ஒரு ஆள். அப்படி இருந்தவனுக்கு ஒரு கேமிங் லேப்டாப் கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவான்? ஏதாச்சும் ஒரு நல்ல கேம் இருக்கிறால அந்த மாதிரி நான் ஒரு AAA டைட்டில் கேம் ஏற்றி ஃபுல்லாக விளாண்டு முடித்தேன். அந்த கேமு தான் Far Cry Primal. Far Cry Primal வந்து Far Cryயோடைய ஒரு சீரீஸ். இது 2016 or 14, அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ கீழே மென்ஷன் பண்ணுறேன். அந்த இயரில் வந்த ஒரு கேமு. இந்த கேம் வந்து நார்மலான டயத்தில் செட் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 10,000 BC அந்த டயத்தில் செட் பண்ண கேமு. இது வந்து அரௌண்ட் நான் ஒரு 12th 11th அந்த டயத்தில் படிச்சுட்டு இருக்கையில் யூடியூப்லலாம் நிறைய நான் இந்த மாதிரி கேம் ஸ்ட்ரீமிங் சேனல்ஸ்லாம் அதிகமாக பார்ப்பேன். அப்போ ஒரு சேனலில் தான் அதை நோட் பண்ணேன். இந்த மாதிரி யானையெல்லாம் உள்ள அம்பூச்சி விட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அந்த டயத்தில் பார்க்கவே இதை கன்ஃபார்ம் விளையாண்ட் ஆகணும், எப்படியாச்சும் ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அது எப்படியோ ஏற்றினது தான் Far Cry Primal. Far Cry Primal வந்து அப்படி தான் ஏற்றினேன். மற்றபடி Far Cry 3 இதுக்கு முன்னாடி விளாண்டுருக்கேன், Far Cry 2 விளாண்டுருக்கேன். Far Cry 3 ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது பயங்கரமான கதை. இதோடலாம் அது சூப்பராக இருக்கும் கதை. அதை இன்னொரு வீடியோவில் கூட போடுறேன். இப்போ இந்த Far Cry Primalக்கு வருவோம். Far Cry Primal நான் ஃபஸ்ட்டு ஏற்றி முடித்தோன்னே அது வேறு லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு ஏற்றினா அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா அது கொஞ்சம் பழைய லேப்டாப். இதில் ஏற்றி ஒர்க் பண்ணோன்னா சூப்பராக ஒர்க் ஆச்சு. சரி, அது ஒர்க் ஆச்சு, அதை விட எடுத்து கதைக்கு போவோம். ஏன்னா எனக்கு வந்து இந்த கேமர்ஸ்லாம் கரெக்டாக இந்த கேம் மெக்கானிசம், கேம் பிளே எப்படி இருக்குது இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு வந்து நார்மலாக ஒரு கேமை வந்து பார்த்துருக்கேன், அது ஸ்டோரியாக அப்படின்னு சொல்ல தெரியாது. ஏன்னா என்ன தெரியுதா சொல்கிறேன் கேளுங்கடா, அவ்வளோதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கேம் பிளே. ஃபஸ்ட்டு எப்படி இந்த கதை ஆரம்பிக்குது அப்படின்றத பார்த்துருவோம். Far Cryல Far Cry அப்படின்னாவே ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒருத்தர் இருப்பான், இன்னொரு ஒரு சின்ன இடத்துல இருப்பான். இது மோஸ்ட்லி ஒரு ஐலாண்டு இல்லைன்னா ஒரு இடம் சுற்றி ஒரு சரௌண்டிங் இடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கும். இவன் எப்படி இவன் அட்டாக் பண்ணிட்டு கைப்பற்றுறான், இல்லைன்னா இவன் எப்படி காப்பாற்றுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொட்டோகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரி தான் மோஸ்ட்லி Far Cryல போகும். அந்த மாதிரி ஸ்டோரி தான் இதுவும். இது கிட்டத்தட்ட எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொட்டோகனிஸ்ட் டக்கார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம வெஞ்சால ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து மேம்பூத்து வேட்டையாட போயிட்டு இருந்திருப்பாரு. அப்படி போகையில் அப்போது ஒரு மேம்பூத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வேட்டையாடி முடிச்சோன்னா சாபர் டூத் டைகர் இருக்கும்ல, இந்த ஐஸ் ஏஜில் கூட பல்லெல்லாம் நீளம் வரும்ல, அது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அட்டாக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் அடிச்சு போட்டுரும். நம்மளும் அந்த கிளிஃபில் இருந்து கீழே விழுந்துருவோம். நம்மளும் இன்னொருத்தரும் விழுவோம். அதில் இன்னொருத்தவனுக்கு வந்து இந்த ரிப்ஸ் கேஜ்லாம் ரெண்டாக தெரிச்சு ரத்தத்தோடு கிடப்பான். அவன் வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான், இந்தாப்பா தம்பி, இது வந்து தாலி கயிறு மாதிரி, அது வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அந்த பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு, இது வந்து வெஞ்சாயனத்தோடைய ஒரு பிரேஸ்லெட், நீ வந்து வெஞ்சாயனம் வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்குது, எல்லாரும் சிதைஞ்சு போய் கிடக்குறாங்க, எல்லாரையும் ஒன்று சேரு, இது உன்னுடைய பொறுப்பு அப்படின்ட்டு அந்த பிரேஸ்லெட் எடுத்து நம்ம தலைவன் கையில் கொடுத்துருவாப்லையா. தலைவனும் கொஞ்சம் சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வருவாப்புல. வர்ற இடத்துல அங்கே சைலா அப்படின்ற ஒரு கேரக்டரை நம்ம ஆள் மீட் பண்ணுவாப்புல. அந்த கேரக்டர் என்ன அப்படின்னா, காதப்பெல்லாம் அறுத்து மாலையாக போட்டுட்டு தெரியும், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டரை மீட் பண்ணிவிட்டு, என்னம்மா இது மாதிரிம்மா நானும் வெஞ்சாயனத்தை சேர்ந்ததாம்மா பாருமா அப்படின்ற மாதிரி இந்த கையை காட்டினோடனே, அப்போ அந்த சாபர் டூத் லேயர் அங்கே வரும். அதுலேருந்து தப்பிச்சு லேண்ட் ஆஃப் ஓரிஸ், அதாவது இந்த கதை ஃபுல்லாக நடக்கிறது வந்து லேண்ட் ஆஃப் ஓரிஸில் தான் நடக்கும். இந்த லேண்ட் ஆஃப் ஓரிஸ் 3ஆக பிரிச்சிருப்பாங்க. நம்ம இருக்கிற இடம் ஒன்று, அப்புறம் நார்த்தன் ஓரிஸ், சவுத்தன் ஓரிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது கதை போகிற போக்கில் பார்த்துக்கலாம். அந்த இடத்துல வந்தோன்னா சைடாகவும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு, இது மாதிரி உடம்பு சரியில்லைப்பா, ஹெர்பலை போய் எடுத்துரும் அப்படின்ற மாதிரி நம்ம அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ நம்ம ஒரு சில நபர்களை வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா, இந்த லுக் லைக் கேனிபலிசம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி மனுஷக்கறி சாப்பிட்றவங்க மாதிரி ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம அடிச்சு போட்டு நம்ம ஹெர்பல் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுப்போம். அப்போ அவள் ஒரு விஷயம் சொல்லுவாள், என்ன அப்படின்னா, வெஞ்சா இனம் வந்து முன்னாடி இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான இனமாக இருந்துச்சு. ஆனால்
நம்ம இனத்தை வந்து நார்மலாக விடாமல் நிறைய பேர் சிதைச்சிட்டாங்க. அதில் முக்கியமான 2 கும்பல் தான் சன்வாக்கர்ஸ், அப்புறம் வந்து ஊடான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊடானை தான் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அதிகமாக பார்த்துருப்போம். நடுவில் வந்தவங்க தான் அந்த சன்வாக்கர்ஸ். இவங்க 2 பேரும் எதுக்காக முதல்ல வெஞ்சாயனத்தை அடித்தாங்க, இவங்கள்ட்ட இருந்து மொத்த பேரையும் வெஞ்சாயனத்தை ஒன்று சேர்த்தாரா இல்லையா அப்படின்றது தான் ஹீரோ வந்து ஒன்று சேர்த்தாரா அப்படின்றது தான் கதை. இதில் இந்த ஊடான் இனத்துக்காரங்க, இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஊடான் இனத்துக்காரங்க வந்து வெஞ்சாய இனத்துக்காரங்க அடிக்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்கும், கொள்வது தப்பு தான். பட் இருந்தாலும் அவங்க எதுக்காக கொள்ளுவாங்க அப்படின்னா, அவங்க தான் மனுஷகரி சாப்பிட்றவங்க. அவங்க வந்து மண்டைக்குள்ளே ஏதோ ஜெனட்டிக்கல் டிஸார்டர் போல், அவங்க மண்டைக்குள்ளே வந்து ஏதோ நெருப்பு குழம்பு பற்றி மாதிரி ஒரு பெயின் கொடுக்கும் போல். எப்போல்லாம் ஊடான் நம்ம வெஞ்சாய இனத்தோடைய கறியை சாப்பிட்றாங்களோ, அந்த மக்களுடைய கறியை சாப்பிட்றாங்களோ, அப்போல்லாம் அவங்க மண்டையில் உள்ள அந்த நெருப்பு குழம்பு வந்து கம்மியாக அடங்கி அவங்க கொஞ்சம் சாந்தமான நிலைக்கு போகிறாங்க போல். அதுக்கு அடுத்து இந்த சன்வாக்கர்ஸ் பயவில்லாம் மாடி ஏன்டா இப்படி பண்ணுறிய, அதாவது உனக்கு திங்கிறதுக்கு சோறு இருக்கு, இருக்கிறதுக்கு இடம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா குண்டு கொழுப்புல இடம் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக பலி கொடுக்கறதுக்காக 4 பேர் தூக்கிட்டு போய் எரிப்ப, அடிமையாக்குவ. ஏன்டா இவங்களை கொள்ளலாம், இவங்களை கொள்றதா தப்பு இல்லை. ஆனா அந்த ஊடான்ஸ்காரங்கள்ல ஏதோ ஒரு சின்ன என்ன சொல்றது, இந்த கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு சைடு இருக்கு, அந்த சைடை பார்க்கணும்னு சொல்றோம்ல, அது மாதிரி அவன் கொள்றதுல தப்பு இருக்கு. பட் அந்த தப்பு வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், புரியுதா? அந்த ஊடானுடைய தலைமை பேரு வந்து ULL அப்படின்ற மாதிரி பேர் வரும். இது வந்து இசில்லா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சன்வாக்கர்ஸோடைய இனத்தை. அவங்க இனத்துல உள்ள மெயினான ஆன்டோகனிஸ்ட் பேர் வந்து பட்டாரி. இவங்க 2 பேர் தான் மெயினான வில்லைங்க. இவங்க 2 பேரை எப்படியாச்சும் அடிச்சுட்டு மொத்தமாக முடிக்கிறது தான் இந்த கேமு. சொல்லப்போனால் ஒரு என்ன சொல்கிறது, நார்மல் தமிழ் படத்தில் வர மாதிரி தான். வில்லனை போய் அடிக்கிறாங்க, மொத்த இனத்தை ஒன்று திரட்டுறாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கேம் இருக்கும். ரொம்பவே கதை கேட்க வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா 10,000 BC, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 10,000 BC நடக்குது. இதில் அவ்வளோதான் கதை கொண்டு வர முடியுமா, இதுக்கு மேலே நல்லா பண்ணியிருந்துக்கலாம். பட் கதையை பொறுத்தளவுக்கு ஓகே, ஓரளவு ஓகே. ஆனால் இதோடைய கேம் பிளே தானே, கேம் பிளே அப்புறம் கேம் மெக்கானிசம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லை, அதை பொறுத்தளவுக்கு இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த சவுத்தர்ன் மாப்பிள்ஸாக இருக்கட்டும், நார்த்தன் மாப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில இது வச்சுருப்பாங்க, மரம் செடிலாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் நார்மலாக வந்து உங்களுடைய இனத்தை அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை இதுக்கெல்லாம் அது தேவைப்படும். நீங்கள் ஒரு இடமா போட்டு எடுத்துடும். நார்த்துக்கு போயிட்டீங்கன்னா நார்த்தன் மாப்பிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய விஷயம். முக்கியமாக இதோடைய கேம் பிளேயில் நிறைய கேரக்டர்ஸ் உள்ள இன்க்ளூட் ஆவாங்க. அதாவது இந்த இனத்துலேருந்து நம்ம ஒருத்தவங்களா போயிட்டு மீட் பண்ணல, அப்போல ஒருத்தர் ஃபஸ்ட்டு வருவாப்பில், அவர் பேர் எனக்கு தெரில, இப்படி கம்பு ஊட்டிட்டு வருவாப்பில். அவர் வந்து நம்ம வந்து எப்படி அனிமலை வந்து டேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாப்புல, அதாவது எப்படி அடக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வசீக முறையான ஒரு வித்தரை வந்து ஹீரோவுக்கு சொல்லி கொடுப்பாப்புல. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கேம் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் ஆரம்பிக்கும். ஸோ ஹார்டாக ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு சின்ன மிஷினுக்கு கூட திணறிட்டு இருந்தோம். அது வந்து கொஞ்சமாக பில்டு பண்ணிட்டு போயிட்டு ஒரு பெரிய மிஷினையும் நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சூப்பராக ஆக்கி விட்ருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஃபேர் கிரை கேம்ஸ்லேயே ஃபேர் கிரை பிரைமல் கொஞ்சம் அண்டர் ரேட்டட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதை பற்றி பெருசாக எந்த வீடியோ இல்லை. நீங்கள் ஃபேர் கிரை பிரைமல்னு போய் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழில் போட்டிருக்க வீடியோ கண்டென்ட் நிறையாவே போட்டிருக்காங்க. பட் நாட் மச் இருக்குது, ஆனால் ரொம்ப இல்லை. மற்ற ஃபேர் கிரை இந்த அளவுக்கு ஃபேர் கிரை பிரைமலுக்கு வந்து அந்த அளவுக்கு யாரும் பெருசாக கவனிக்கலை. அதே மாதிரி வெளிநாட்டில் கொஞ்சம் ஓரளவு இருக்குது, மற்றபடி அந்த கேம் அந்த அளவுக்கு கண்டுக்கலைன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு அருமையான கேமு, ட்ரை பண்ணணும்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து இந்த கேம் பிளேயில் வந்து அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகி தான் கடைசியில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஒரு இப்போ நம்ம மூவிஸ்லேயே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹீரோ இருக்கிறான், அந்த ஹீரோ வந்து டேரெக்டாக போயிட்டு ஒரு வில்லன் அடிச்சிட்டான் அப்படின்னா அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது, அது மொக்கப்படணும்னு சொல்லிட்டு காரியத்தை போயிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் கேம்லேயும் நடக்கும். சும்மாலாம் எப்படி அடிக்கிறது, அவன் கஷ்டப்படணும்ல, அந்த கஷ்டப்படுறதுக்கும் ஒரு கதை வச்சுருப்பாங்க, அவன் எப்படி சண்டை போடுறான்றதுக்கும் கதை வச்சுருப்பாங்க. அந்த விலங்கை பிடிக்கிறதுல கூட நார்மலான விலங்கு இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பியர் எடுத்துக்கிட்டோம்னா நார்மல் பியர் ஒன்று இருக்கும், இந்த கிறிஸ்லி பியர் மாதிரி ஒரு பியர் இருக்கும், அப்புறம் கேவ் பியர் இருக்கும். இந்த கேவ் பியருக்கு நார்மல் பியரோட அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதை பிடிக்கிறது இதோட கொஞ்சம் கஷ்டம். சரி, இதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு மிஷின் இருக்கும், அதை நம்ம பண்ணி முடிச்சாதான் இதை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக நல்லா அந்த இது பேர் தானே மெக்கானிசம், இதை தப்பாக சொல்கிறேன்னு தெரில. பட்டு இதில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, இது நல்லா இருந்துச்சு.
அப்புறம் இதோடைய கன்னுலாம் அதில் கிடையாது. ஆதி காலத்தினால வெப்பன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்படி வச்சுருப்பாப்லையே அவர் என்னது ஹனுமான் வச்சுருப்பாப்லையே அந்த மாதிரி ஒரு கட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்பியர் ஈட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது போ, இந்த போ வந்து ஒரு தடவை அப்கிரேட் பண்ணணும். இதில் வந்து கடைசி அப்கிரேடேஷன் வந்து 2 ஆரோ வச்சு விடுற மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் அப்கிரேட் பண்ணல, நான் ஃபுல்லாக ஒரு ஆரோ வச்சு அடிக்கிறதே ஃபுல் மிஷின் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அது மேபி தேவைப்படாதுன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு பவர் கம்மி பண்ணும். இப்போ ஒரு ஏரோ விட்ற நேரத்தில் 2 ஏரோ விட்டிங்கன்னா அதோட கம்மி பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ வெப்பனை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே சும்மா திறந்த வெளி அப்படின்ட்டு ஓடி ஆடி விளையாடலான்ற மாதிரி போவோம். பட் என்னன்னா பொசுக்குன்னு போட்டு தெளிடுவாங்க. ஏன்னா நிறைய அனிமல்ஸ் அதுக்கு ஏற்றாப்புல அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா பழங்கால காடுனால நிறைய அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் நார்மலாக போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு கீழே கழுதைப்புலி வந்து கிடைக்கும். அப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா யானை வந்து மிதிக்கும், இந்த பக்கம் போனீங்கன்னா புலி வந்து புரண்டும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் அதில் சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட கரெக்டான வெப்பன் இல்லைனாலும் இல்லை கரெக்டான டேர்ம்டு அனிமல் இல்லைனாலும் உங்களால் கரெக்டாக சர்வை பண்ண முடியாது காட்டுக்குள்ளே. அந்த விஷயம்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு எம்எச்சூர்டு கேமர்னால இப்போ எனக்கு வந்து பெருசாக அந்த கேமிங் இந்த பக்கம்லாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெட்ரோ கேம்ஸான ஜிடிஏ கேம்ஸு, அப்புறம் ஃபேர் கிரைலையும் ஜஸ்டிகாஸ் இந்த மாதிரி நார்மலான கேம்ஸில் விளாண்டுருக்கேன். பட்டு இது கொஞ்சம் கிராஃபிக்கலி டிமாண்ட் கேம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த லேப்டாப் எனக்கு எடுக்கலை. ஸோ இது அந்தளவுக்குலாம் கிராஃபிக்கலி டிமாண்ட் கேம் இல்லை. ஏன்னா ஃபேர் கிரை கேம்ஸ் எல்லாம் யூபிசாஃப்ட் வந்து சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதில் ஒரு ஃப்ரேம் ட்ராப் ஆனதில்லை, கிளிச் ஆனதில்லை, சூப்பராக இருக்காச்சு. இது அந்த டயத்தில் ரிலீஸ் ஆன கேமுன்ற மாதிரியே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா கிராஃபிக் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப டீட்டெயிலிங்கில் இப்போ வர ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அந்த அளவுக்குலாம் நம்ம கம்பேர் பண்ணலைனாலும் கிராஃபிக்ஸ் உண்மையாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து பார்க்குறதுக்கு இது ரொம்ப பழைய கேம் விளாட்றோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காம கொஞ்சம் நல்லா இருக்கும். என்விரான்மெண்ட்டும் சொல்லணும், அந்த சன்லைட்டாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன். என்ன இருட்டில் கண்ணு தெரியாது. இருட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக லைட்டு வச்சு அந்த டார்ச் வச்சு நீங்கள் போகணும். அது கரெக்டாக அதுவுமே சில நேரத்தில் கண்ணு தெரிய மாட்டேங்குது. அது ஏன் கண்ணில் பிரச்சனையா இல்லை அந்த கேம்லேயே அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை என் லேப்டாப்பில் அவ்வளோதான் பிரைட்னஸ் இருக்கான்னு தெரில. அதுக்கடுத்து வெப்பன்ஸ் நம்ம செய்கிற முறையாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் வெப்பனுமே புல்லட்னா எப்படி நீங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல பிறகுறீங்க, அந்த மாதிரி இதுலையுமே ஆம்பர் ஸ்டிக்ஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் உடச்சி நீங்கள் போக்கான ஆரோ செய்வீங்க. ஸோ அதை அப்கிரேட் பண்ணுவீங்க, அதை கிராஃப்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கிராஃப்டிங் அப்படின்ற விஷயத்துலலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிராஃப்டிங் பண்ணுறது உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா கிராஃப்டிங் கேம்ஸ்லாவே நான் நிறைய கேம்ஸு, மொபைல் கேம்ஸாக இருக்கட்டும், பிசி கேம்ஸாக இருக்கட்டும், எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் கடுப்புண்டியாக இருக்கும் எனக்கு இருக்கிறதுலே. ஆனால் இதில் எனக்கு அந்த மாதிரி இருந்ததில் கிராஃப்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், எனக்கு இதுதான் தெரியும். ரிவ்யூ பண்ணுறது அதான் தெரியும். எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இந்த கேம். உண்மையானுமே நம்ம வெஞ்சாயனத்தில் போயிட்டு சண்டை போட்ட மாதிரி இருக்குமா அப்படின்னா பார்ஷியலி. இப்போ RDR 2 விளாண்டவங்களுக்குலாம் என்னடா எங்கள் RDR 2 தெரியுமாடா அப்படிலாம் கேட்பீங்க. அந்த அளவுக்குலாம் இது இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் RDR 2 நான் விளாடல. மேபி இதுக்கு அடுத்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், கன்ஃபார்ம் பார்ப்பேன். அவ்வளோதான்ப்பா. அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது கேம் பிளே வீடியோவாக இருக்கலாம், எந்த வீடியோவாக இருக்கலாம். பாய், சீக்கிரமாக ஒரு வீடியோவை சந்திப்பேன். ஜலகல 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 ஜல